மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமாக விஷயங்களை வச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஊழல் பெருச்சாளிகள். நீங்கள் அதை தெரியாமல் வந்து ஒரு அவதூறுகளை பரப்பும் போது அது எவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆகுன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம தாவேக அரசோ சட்டம் தன் கடமையை செய்யட்டும், தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தண்டனையை அனுபவிக்கணும்னு ரொம்ப நேர்மையாக அமைதியாக குவைட்டாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துருக்கு. ஏன்னா ஸோ மடியிலையும் கடமை இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது அதிகார திமுறில் இந்த திமுக புள்ளிகளுக்கு இப்போ இந்த சிபிஐ என்ட்ரி பயங்கர தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுத்துருக்காங்க. தூக்கம் இல்லாத இரவுலாம் வேலை நினச்சிக்க போகிறீங்க, பயத்தில் தூங்காமல் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது வரைக்கும் ஊழல் இல்லாத சுத்தமான யோகியமான நிர்வாகம் தந்தோம்னு மேலைக்கு மேலே பொய் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்களோட ஒரிஜினல் முகம் இப்போ இந்த சிபிஐ விசாரணை மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அப்பப்போ கேட்பாங்கல்ல, கேஸ் இருக்கா, நிரூபிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஏதோ நிரூபிச்சிருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒவ்வொருத்தா ஜெயிலுக்கு போகும்போது நிரூபிச்சிருவாங்க.